வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கு இந்திய தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்றன. ஒரு ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், தோல்வியடையலாம். அது ஒரு ஜனநாயக அமைப்பு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி பார்க்கிற போது இந்திய மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் என்பது வாக்களிக்கக்கூடிய உரிமை தான். எந்த உரிமையை மக்களிடமிருந்து பறித்தாலும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை யாரும் பறிக்க முடியாது என்பதுதான் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது, கடைசி ஆயுதமாக இருக்கிறது. இந்த ஆயுதத்தை பாதுகாப்பது அனைவருடைய கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாட்டில் மக்களிடம் வாக்களிக்கிற உரிமையும் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிற உரிமையும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த அமைப்பு சிதைந்து போய்விடாமல் பாதுகாப்பாக இருக்கும். எங்கு ஜனநாயகம் இல்லையோ அங்கு பேரழிவுகள் ஏற்படுவது நிச்சயம். அங்கு எதேச்சதிகாரம் தலைவிரித்தாடுவது நிச்சயம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாபெரும் தேர்தல் முடிவுகள் நம் முன்னால் காத்திருக்கின்றன. முடிவுகள் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அடிப்படையாக பின்பற்ற வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுதான் அரசியல் மாண்புகள், அரசியல் நெறிமுறைகள். அது என்ன அரசியல் மாண்புகள்? ஒருவர் இந்திய அரசியல் சாசனப்படி பிரதமராக பொறுப்பேற்கிறார் அல்லது இந்த நாட்டினுடைய தலைமை பதவிக்கு வருகிறார் என்றால் அனைத்து சமூகங்களையும் சமமாக நடத்துவது என்பது அடிப்படையான நெறிமுறை. இந்த நெறிமுறையை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தேர்தலில் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பதற்கு தகுதியை இழந்து விடுகிறார். நாம் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அதை நாம் பார்த்தோம். எந்த அளவிற்கு அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தரம் தாழ்ந்து சென்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பகையுணர்ச்சியை உருவாக்கினார்கள் என்பதை நம் கண் முன்னால் பார்த்தோம். உண்மையில் அது அரசியலினுடைய வீழ்ச்சி மட்டுமல்ல, வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரும் பிழை என்று தான் நான் பார்க்கிறேன். இது சரி செய்யவே முடியாத மாபெரும் பிழைகளுக்கு இட்டு சென்று விடலாம். ஒரு அரசியல் வெற்றி தோல்விக்காக ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஆகிவிட முடியாது. ஏனென்று கேட்டால் அரசியல் வெற்றி தோல்விகள் என்பது வரும் போகும், ஆட்சிகள் மாறும். ஆனால் மாறவே மாறாத சில நியதிகள் இருக்கின்றன. அதுதான் தார்மீக நியதிகள். அந்த தார்மீக நியதிகள் என்பது மதசார்பின்மை, சகோதரத்துவம், நல்லிணக்கம், அனைவரையும் சமமாக நடத்துதல், எல்லாவற்றையும் விட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மனி, அந்த ஒரு இணக்கம், அந்த இணக்கத்தை பாதுகாத்தல், எங்களுடைய அரசு அனைவருக்குமான அரசு என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துதல். இதன் வழியாகத்தான் ஒரு சிறந்த ஆட்சியாளரை நாம் அடையாளம் காண முடியும். ஆனால் நம்முடைய கடந்த சில வருடங்கள் என்பது மிக மோசமாக இருந்தன. அது மிக ஆழமாக மக்களுடைய மனதில் அந்த நஞ்சு விதைக்கப்பட்டிருக்கிறது. இது நாளைக்கு ஒரு சிறு பொறியினால் பற்றி எறியக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறது. தேர்தலில் யார் வேண்டுமானாலும் வெல்லலாம், தோற்கலாம். ஆனால் இந்த மக்கள் மனதில் மூன்றிருக்கக்கூடிய பகை நெருப்பு, அந்த பகை நெருப்பை நாம் எப்படி அகற்றப் போகிறோம்? ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுடைய இதயங்கள் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நஞ்சை அகற்றுவது அனைவருடைய பொறுப்பு. இந்த நாடு நம் அனைவருக்கும் உரியது. இந்த நாடு நம் அனைவருக்கும் பொதுவானது. அந்த உணர்வோடு தான் நாம் தேர்தல்களை சந்திக்கிறோம், தேர்தல் முடிவுகளுக்கு காத்திருக்கிறோம். வெறுப்பாளர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து அதிகாரம் கிடைத்தால் இந்த நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இருளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த இருள் அகற்றப்பட்டு ஒளி பிறக்கும் என்பதுதான் நாட்டு மக்கள் அனைவருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. நம்புவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பல விதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ
கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்குறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்றுத் தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாடு முழுவதும், தமிழ்நாடல்ல இந்தியா முழுவதும் தேர்தல் முடிவுகள் பற்றிய சிந்தனையோடு இருக்கிற நாள் இது. ஜூன் 4 என்பது இந்திய வரலாற்றில் என்ன ஒரு புதிய செய்தியை எழுதப் போகிறது என்று நாடு மட்டுமல்ல உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது என்னதான் கணிப்புகள் பலவற்றை கொண்டிருந்தாலும் அந்த வாக்குகள் எண்ணப்படுகிற போதுதான் அதனுடைய இறுதி முடிவு, மக்களின் எண்ணம் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 2004ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளைப் போலத்தான் இருக்கும் என்கிற ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரே கட்சியினுடைய கூட்டணி, திமுக கழகத்தினுடைய கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்ற ஆண்டு அந்த 2004. அந்த 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குகளை கூட்டி பார்க்கிற போது சில செய்திகள் நமக்கு வியப்பாக இருக்கின்றன. அந்த வெற்றி என்பது மட்டுமல்ல, அது எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என்று பார்த்தால் எல்லாம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கூட 7 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் விழுந்திருக்கின்றன. வட சென்னையில் 9 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 5,70,000 வாக்குகள் திமுக கழகத்திற்கு வந்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் முடிவெடுத்து வாக்களித்த தேர்தல் என்று 2004 அதனை சொல்ல வேண்டும். மிக மிக குறைவான வாக்குகள் வித்தியாசம் எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தால் 1 லட்சத்திற்கு கீழே வாக்கு வித்தியாசம் 2 தொகுதிகளில் தான். ஒன்று திண்டிவனம், இன்னொன்று பெரியகுளம். திண்டிவனத்தில் கூட 91,000 வாக்குகள் வேறுபாடு. ஒரே ஒரு இடம், அது பெரியகுளம். அதிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்ட ஆருண் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்து வந்தவர் டிடிவி தினகரன். 2 பேருக்கும் இடையிலே இருந்த வாக்குகள் வித்தியாசம் வெறும் 21,155. எனவே அதுதான் மிக மிக குறைந்த வாக்குகள். மற்றவை எல்லாம் 3 லட்சம் வரைக்கும் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிற அந்த சூழல் மறுபடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. சில மணி நேரங்களில் எது உண்மை எது பொய் என்பது எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும். இதற்கு இடையில் பல நேரங்களில் தேர்தலில் நாம் ஒன்றை பற்றி பேசுவதை கேட்டிருக்கிறோம். எதிரிகளுக்கு ஜாமீன் கூட வரக்கூடாது, உன்னால் ஜாமீன் கூட பெற முடியாது என்று திரும்ப திரும்ப சொல்லுவோம். இந்த ஜாமீனை பெறுவது என்பதற்கு என்ன பொருள்? அதாவது தமிழிலே அதனை கட்டுத்தொகை என்று சொல்லலாம். தேர்தலில் போட்டியிடுகிற ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு தொகையை முதலில் கட்ட வேண்டும்.
குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால்தான் அந்த கட்டுத்தொகையாவது திரும்ப வரும். இல்லையானால் அந்த கட்டுத்தொகை கூட வராது என்பதைத்தான் ஜாமீன் கூட கிடைக்காது என்று பேச்சு வழக்கில் நாம் சொல்லுகிறோம். அந்த ஜாமீனை பெற வேண்டும், கட்டுத்தொகையை திரும்ப பெற வேண்டும் என்றால் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும்? இந்த கணக்கு பலரும் தவறாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கணக்காக இருக்கிறது. வேறு ஒன்றுமல்ல, அதை மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. 1/6 ஆஃப் த ஓட்ஸ் போல்டு என்று சொல்லுகிறது. மொத்த வாக்குகளில் அல்ல, மொத்தம் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றனவோ பதிவான வாக்குகளில் 1/6 வாக்குகளை பெற்றால்தான் கட்டுத்தொகையை திரும்ப பெற முடியும். அது சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவ்வளவு எளிதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். 1,00,000 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன, அதில் 1/6 வர வேண்டும். நாம் இப்படி சொல்லலாம், எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்கு. மொத்தம் பதிவாகி இருக்கிற வாக்குகள் 6,00,000 என்று சொன்னால் 1,00,000 வாக்குகளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கட்டுத்தொகை திரும்ப வரும். 6,00,000 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. 80,000 வாக்குகள் நான் வாங்கியிருக்கிறேன், ஒன்றும் பயனில்லை. நீங்கள் 99,000 வாக்குகள் வாங்கினாலும் பயனில்லை. 1/6 வாக்குகள், அதாவது பதிவான வாக்குகளில் 1/6, 1/6 ஆஃப் த ஓட்ஸ் போல்டு என்பதுதான் அந்த வரி. பதிவான வாக்குகளில் 1/6 வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு மட்டும்தான் கட்டுத்தொகை திரும்ப வரும். பெரும்பாலும் சுயேட்சைகள் கட்டுத்தொகைகளை பெற முடிவதில்லை என்று சொல்லுவோம். சுயேட்சைகள் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கலாம், வீராவேசமாக பேசுகிற பல கட்சிகள் கடைசியாக வாக்குகள் எண்ணப்படுகிற போது ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அவர்களால் கட்டுத்தொகையை கூட திரும்ப பெற்றிருக்க முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்று பேசுவார்கள். ஆனால் அந்த கட்டுத்தொகையே திரும்ப பெற முடியாத நிலைதான் பல இடங்களில் அல்லது போட்டியிட்ட ஒட்டுமொத்த இடங்களிலும் கிடைக்கும் நேரும். எனவே இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து பல உண்மைகள், பல செய்திகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும்.